அறுசுவை உணவு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு நம்ம செய்திருக்கோம். சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய், கீரை வடை, உப்பு போட்ட வேப்பம்பூ தயிர் பச்சடி, கேபேஜ் கறி, மாம்பழ பாயசம், பருப்பு கடையல் இத்தனையும் நம்ம செய்திருக்கோம். வெங்காயம் பூண்டு எதுவும் இல்லாமல் நல்ல சாத்வீகமாக சமைச்சிருக்கோம். இது பார்க்குறதுக்கு வண்ணமயமாக இருக்குது. அதே மாதிரி உடம்பில் வந்து நம்ம தேவையான எல்லாமே நம்ம இதில் சமைச்சிருக்கோம். இனிப்பு வந்து நம்ம தசையை வளர்க்கும்னு சொல்கிறாங்க. கசப்பு வந்து நம்ம எலும்புகளெல்லாம் வலுப்படுத்துமா. அதே மாதிரி புளிப்பு வந்து தேவையான கொழுப்பு சத்து நமக்கு தேவையானது அது தருது. துவர்ப்பு வந்து இரத்தத்தை சுத்தம் பண்ணுதான். உவர்ப்பு அது தேவையான உமிழ்நீரை சுரக்கிறதுக்கு நமக்கு வந்து உவர்ப்புங்கிற சுவையும் தேவை. கார்ப்புங்கிறது காரமாக இருக்கிற அந்த அது வந்து நம்ம எலும்பு வலுவாக்கிறதுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 6 விதமான சுவையும் இன்றைக்கி நம்ம சேர்க்குறது வந்து நம்மளோட இந்த வருஷம் பூரா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே எல்லா சுவையும் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு. அதே சமயத்தில் எதையுமே நம்ம வந்து கொஞ்சம் ஆசையாக செய்தாக்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இந்த வடையில் கீரை போட்டது ஒரு ஸ்பெஷல். இந்த மாம்பழம் போட்டு இந்த சீசனில் கிடைக்கிற பழமான மாம்பழத்தை நம்ம பாயசத்தில் சேர்த்துருக்கோம். அது ஒரு பெரிய வேலை கிடையாது. பட் நம்ம அதை ஆசையாக செய்யும்போது வந்து அது பிரமாதமாக வருது. ஸோ நம்ம வந்து சாத்வீகமான முறையில் 1 மணி நேரத்தில் நம்ம எத்தனையுமே செய்யலாம் வீட்டில். இது வந்து நம்ம செய்கிறது நம்மளோட குழந்தைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அவங்களும் அதை வந்து பிற்காலத்தில் செய்வாங்க. இப்போவும் நம்ம செய்கிறத பார்க்குறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்து.